அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் அகிலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அகிலன், பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? இது குறித்த தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. அதிகாலையிலேயே எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு பேரிடியான ஒரு செய்தி அறிக்கின்றன. என்னவென்றால் பெட்ரோல் டீசல் விலையை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. பெட்ரோல் விலை ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தி ஒரு அதிர்ச்சியான செய்தியை தந்திருக்கின்றன. சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை மற்றும் நெருக்கடி காரணமாக இந்த விலையை ஏற்றியுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 4 ஆண்டுகளாக ₹100 அளவிற்கு விற்கப்பட்ட பெட்ரோலின் விலை தற்போது ₹104 எட்டியுள்ளது. அதாவது ₹103.98 உயர்ந்துள்ளது. அதே போல் டீசல் விலை ₹3.11 உயர்ந்து ₹95.50 விற்பனை செய்யப்படுகிறது. 4 ஆண்டுகளாக இந்த விலையேற்றம் இல்லாத போது தற்போது அதிரடியாக உயர்ந்தது மக்களிடையே ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் உலக நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. ஓர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏராளமான நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அங்கு நிறுத்தப்பட்டு இதனால் பல்வேறு நாடுகளுக்கு கிடைக்க பெற்று வந்த எரிபொருட்கள் தாமதமானது. இதனால் சர்வதேச அளவில் எரிபொருளின் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் பார்க்கப்பட்டால் சிலிண்டரின் அதாவது 19 கிலோ வணிக சிலிண்டரின் விலை மார்ச் மாதம் ₹144, ஏப்ரல் மாதம் ₹203, கடைசியாக மே மாதம் 1ஆம் தேதி ₹993 என தற்போது 19 கிலோ வணிக சிலிண்டர் விலை